வணக்கம். சலாம் மலேசிய மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: மின்னியல் பணப்பை உதவி எல்லா உயர்கல்வி கழக மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும், பிரதமர் உறுதி. இன்று தொடங்கி சிறப்பு ஆசிரியர் பணி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம், பற்றாக்குறைக்கு தீர்வு. மின்னியல் பணப்பை உதவியை எல்லா உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கும் அரசு விரிவுபடுத்தும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த உத்தரவாதத்தை வழங்கினார். அனைத்து மாணவர்களும் மின்னியல் பணப்பை வாயிலாக பயன்பெறும் பொருட்டு தாம் அந்த முடிவை எடுத்திருப்பதாக பிரதமர் கூறினார். இப்போது 18 முதல் 20 வயது வரையிலான மாணவர்களுக்கு மட்டுமே அந்த உதவி வழங்கப்படுகிறது. இதனிடையே நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முழுமையான இணைய சேவையை ஏற்படுத்துவது குறித்து வினவிய போது அரசு அதற்கான முனைப்புகளை விரைவுபடுத்தி வருவதாக அவர் சொன்னார். அதோடு அது பற்றி உயர்கல்வி அமைச்சர் காலே நூருடீனுடனும் தாம் பேச்சு நடத்தி வருவதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஷா அலாம் UITM மலேசியா மாணவர் நிகராளி மன்றத்துடனான கலந்துரையாடலில் பிரதமர் பங்கேற்றார். இவ்வுலகில் 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அகற்றப்படுவதை காட்டிலும் அதன் சில சாரம்சங்களில் மட்டுமே திருத்தம் செய்யப்பட வேண்டியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உயர்கல்விக் கழகங்களை பாதுகாக்கவும் கட்டுப்படுத்தவும் அந்த சட்டம் அவசியம் தேவைப்படுகிறது. எனவே எல்லா மாணவர்களும் அதனை பின்பற்றுவதுடன் அந்த சட்டத்தை ஒரு வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். இதனிடையே மாணவர்கள் குறைவான விமான கட்டண சலுகையை அனுபவிக்க ஏதுவாக வானூர்தி நிறுவனங்களுடன் பேச்சுகள் நடத்தப்படும் என பிரதமர் தெரிவித்தார். சபா சரவா மாணவர்களும் அதனை பெறுவது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். பெருநாள் காலத்தை முன்னிட்டு விமான கட்டண கழிவு அதிகரிப்பு உள்ளிட்டவை குறித்து போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் கூறியிருந்தார். அதேவேளை ஆண்டுக்கு ஒருமுறை மாணவர்கள் கட்டண சலுகையை பெற முனைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். சபா சரவாக்கில் வசதி குறைந்தோர் உள்ளனர். மீரியிலிருந்து கூச்சிங்குக்கு செல்லும் பயண கட்டணம் அதிகமாக இருப்பதால் பல லட்சம் ரிங்கிட் உதவித்தொகை வழி விமான டிக்கெட் விலை குறைக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் வழங்கினார். 2027 ஆண்டு செயல்படவிருக்கும் ECRL கிழக்கு கரை ரயில் தண்டவாள திட்டம் சரக்கு போக்குவரத்து துறைக்கு நற்பலனை கொண்டு வரவுள்ளது. அந்த திட்டம் நிறைவடைந்த பின்னர் கிழக்கு கரை மாநிலங்களில் இருந்து கிளானுக்கு பொருட்களை ஏற்றி வர நெடுஞ்சாலைக்கு பதிலாக ECRL ரயில் சேவையை பயன்படுத்த போக்குவரத்து அமைச்சு ஊக்குவிப்பதாக அமைச்சர் ஆந்தனி லாக் சியூஃபுக் தெரிவித்தார். போக்குவரத்து செலவு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டுமின்றி நெடுஞ்சாலை பயனர்களின் பாதுகாப்பையும் அது உறுதி செய்யும். கிழக்கு கரை மாநிலங்களில் இருந்து கிளானுக்கு வரும் கனரக வாகனங்கள் மிக அதிகமாக கோலாலம்பூர் காரா நெடுஞ்சாலையை பயன்படுத்துகின்றன. அதனால் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலையில் நெரிசல் ஏற்படுவது வழக்கமாகிவிட்டது. குறிப்பாக கந்திங் சம்பா போன்ற பகுதிகளை கடக்கும் போது மோசமான நெரிசல் ஏற்படுவதோடு அது வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் சாத்தியத்தையும் கொண்டுள்ளது. இந்நிலையில் ECRL திட்டம் மக்களின் பயணத்திற்கு மட்டுமின்றி குவாந்தான் துறைமுகத்திலிருந்து கிள்ளான் துறைமுகத்திற்கு சரக்குகளை ஏற்றி வருவதற்கும் முக்கியத்துவம் வழங்குவதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். அப்படி செயல்படும் போது ECRL தடம் நெடுகிலும் சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும். அது பல வேலை வாய்ப்புகளை உருவாக்க வழிகோலும் என அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் சீனா மேற்கொண்டு வரும் பெரும் திட்டங்கள் இருவழி உறவுக்கான அடையாளமாக திகழ்கின்றன. மாறாக கடன் சுமையில் மலேசியாவை சிக்க வைப்பதற்கான பொறி அல்ல என ஆந்தனி லாக் தெளிவுபடுத்தினார்.
நாட்டில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு திட்டமும் தனிப்பட்ட முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சீன வெளியுறவு கொள்கையை அடிப்படையாக கொண்ட BRI பட்டை ஒன்று பாதை ஒன்று திட்டம் உள்நாட்டு மேம்பாட்டுக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என அவர் கோடிக்காட்டினார். வெளிநாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதில் அரசாங்கத்துக்கு தேர்வு உண்டு. எனவே நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மை, முக்கியத்துவம் ஆகியவற்றை சீர்தூக்கி பார்த்த பின்னரே தொடர்புடைய திட்டங்கள் அங்கீகரிக்கப்படுவதாக ஆந்தனி லாக் விளக்கினார். GMT அனைத்துலக குறைந்தபட்ச வரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு 15 விழுக்காடு விதிக்கப்படும். அந்த வரி முதலீடுகளுக்கு முட்டுக்கட்டையாக அமையாது. அனைத்துலக நடைமுறைக்கு ஏற்பவே அந்த வரி விதிப்பு அமைவதாக நிதி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் குறிப்பிட்டார். அந்நிய முதலீட்டாளர்கள் மலேசியாவில் தடம் பதிக்க பல்வேறு சிறப்பு கூறுகள் இருப்பதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசியல் நிலைத்தன்மை, சிறந்த கட்டுமானம், திறன்சார் தொழிலாளர் உள்ளிட்ட கூறுகள் முதலீடுகளை கவர்வதாக அவர் கருத்துரைத்தார். 4.5 ஆண்டுகள் அரசியல் நிலைத்தன்மையின்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நிலையில் வரிகளுக்கும் அப்பால் இப்போதைய நிலை முதலீட்டாளர்களுக்கு ஏதுவான வர்த்தக சூழலை உருவாக்கியுள்ளது. விரைவில் குறைந்தபட்ச வரி குறித்த சட்ட வரைவு மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் நம்பிக்கை தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட முறையில் ஊழியர் சேம நிதியை மீட்கும் சட்ட வரைவு குறித்து வரும் திங்களன்று மேலவையில் விவாதிக்கப்படும். வாத தொகுப்பை நிறைவு செய்யும் முன் அது தொடர்பில் அவை உறுப்பினர்கள் முன்வைக்கும் கருத்துகள் கேட்டறியப்படும் என டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் குறிப்பிட்டார். அதற்காக சுமார் 1 மணி நேரம் செலவிடப்படும் என அவர் கோடிக்காட்டினார். ஊழியர் சேமநிதி உத்தரவாதத்தில் பொருளகங்களிடமிருந்து கடன் பெறுவது பற்றியும் அப்போது விவாதிக்கப்படும் என துணை அமைச்சர் கூறினார். ஆசிரியராக ஆர்வம் உள்ளவர்களா நீங்கள்? இது உங்களுக்கான நற்செய்தி. SPP கல்வி சேவை ஆணையத்தின் வாயிலாக இன்று தொடங்கி சிறப்பு ஆசிரியர் பணி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். நாடு முழுவதும் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். நாடு முழுவதும் காலியாக உள்ள 19,431 இடங்களை நிரப்பும் பொருட்டு அந்த விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. வடிவமைப்பு தொழில்நுட்பம், மலாய் மொழி, ஆங்கிலம், இஸ்லாமிய கல்வி முதலிய 4 பாடங்களை உட்படுத்தி அந்த விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளதாக லிம் ஹுயிங் கூறினார். ஆசிரியராக அல்லது தற்காலிக ஆசிரியராக ஆர்வமுள்ளோர் மாய் SPP அகப்பக்கத்தின் வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இதற்கு முன் விண்ணப்பித்து தேர்வு செய்யப்படாதவர்களும் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எனினும் விண்ணப்பத்திற்கான இறுதி நாள் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. அண்மையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத மருத்துவர்களுக்கு சுகாதார அமைச்சு நன்றி நவிழ்ந்தது. பொது சேவையில் மிகுந்த கடப்பாட்டோடும் உயர் தொழில் முறையோடும் நடந்து கொண்ட அவர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது என அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். சுய தேவையை காட்டிலும் நோயாளிகளின் வலிக்கு முன்னுரிமை வழங்குவதை ஒவ்வொரு மருத்துவரும் நினைவில் கொள்வது அவசியம். நாட்டின் மருத்துவத்துறை சிறப்புற்று விளங்க மருத்துவர்களிடையே தொழில் நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதும் பாதுகாக்கப்படுவதும் அவசியம் என டாக்டர் சலிஹா முஸ்தபா நினைவுறுத்தினார். நாட்டில் உதவித்தொகை வழங்கப்படும் சமையல் எண்ணெய் பொட்டலங்களின் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளன. இன்னும் 1 மாதங்களில் 6 கோடி சமையல் எண்ணெய் பொட்டலங்கள் வெளியிடப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபூசியா சாலி தெரிவித்தார். சமையல் எண்ணெய் விநியோகிப்பாளர்கள் மத்தியில் முறைகேடுகள் ஏற்படுவதனாலேயே எண்ணெய் தட்டுப்பாடு நிலவுவதாக ஃபூசியா குறிப்பிட்டார். ரமதான் பண்டிகையின் போது பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க தமது அமைச்சு கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது என்றார் அவர். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் லாப நோக்கமின்றி நியாயமான நிலையில் விற்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். நெகிரி சம்பிலான் சிகாமாட்டில் மாநில அளவிலான ராமா விற்பனை திட்டத்தில் கலந்து கொண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
இவ்வேளையில் நாடு முழுவதும் 3223 ராமா விற்பனை திட்டங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஃபூசியா சாலே தெரிவித்தார். ஜனவரி தொடங்கி மேற்கொள்ளப்பட்ட அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 5 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் விற்பனை ஈட்டப்பட்டுள்ளன. 118 நாடாளுமன்ற தொகுதிகளை உட்படுத்திய அந்த விற்பனை திட்டத்தில் சந்தை விலையை காட்டிலும் 30 விழுக்காடு வரையில் பொருட்களுக்கு கழிவு வழங்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் நோக்கில் அந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக துணை அமைச்சர் சொன்னார். சுகாதார விழிப்புணர்வை மேம்படுத்தவும் வளப்பத்தை பேணவும் வறியோருக்கு சேவைகள் வழங்கவும் உலக சுகாதார நிறுவனத்துடன் தொடர் அணுக்க ஒத்துழைப்பு நல்கப்படும். மக்கள் மேம்பட்ட வளப்பத்தையும் சுகாதாரத்தையும் பெற அது துணைக்கோலும் என பிரதமர் கோடி காட்டினார். இன்று உலக சுகாதார நிறுவனத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு நாள். அனைத்துலக சமூகத்தோடு இணைந்து உலக சுகாதார நாளை மலேசியர்கள் கொண்டாடுவது குறித்து பிரதமர் உவகை தெரிவித்தார். அனைவருக்குமான சுகாதாரம் எனும் கருப்பொருளில் உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மாண்புறு மலேசிய கொள்கைக்கு ஏற்ப அதன் கொண்டாட்டம் அமைவதையும் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வேளையில் சுட்டினார். வாழ்க்கையின் உண்மையான செல்வம் எது? பணமா, பொருளா, நகையா, சொத்தா? ஆரோக்கியமே மனித வாழ்வின் உண்மையான செல்வம், சொல்லப்போனால் வரமும் கூட. இன்று அனுசரிக்கப்படும் 75ஆம் உலக சுகாதார தினமும் அதனையே முன்னிறுத்துகிறது. அது குறித்து சிறப்பு கண்ணோட்டத்துடன் செய்தியாளர் சூர்யா சம்பத். ஓடி ஓடி உழைக்கிறோம், பணிச்சுமையும் அதிகரிக்கிறது. இதில் ஒரு பொழுதேனும் உடலுக்கு தேவையான நீர் அருந்துகிறோமா, நேரத்துக்கு சாப்பிடுகிறோமா, உறங்குகிறோமா, உடற்பயிற்சி செய்கிறோமா என்பது பற்றி சிந்தித்தது உண்டா? ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய் இது போன்ற பல நோய்கள் வந்து நம்ம மலேசியன்ஸ் கிட்ட ரொம்ப காமனாக காணப்படுகிறது. ஸோ நீங்கள் நேஷ்னல் ஹெல்த் அண்ட் மார்பிடிட்டி சர்வே 2019லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அடால்ட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க, அதாவது உடல் பருமனாக இருக்கிறாங்க. இந்த உடல் பருமனாக இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு பல வகையான நோய்கள் வர சான்சஸ் வந்து இன்னும் அதிகரிக்கிறது. அதாவது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, புற்றுநோய் வர்றதுக்கு, அப்புறம் இரத்த கொதிப்பு வர்றதுக்கு, கிட்னி டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறது. உலகையே புரட்டி போட்ட கோவிட்-19 கொள்ளை நோய் தொற்று நோய் பரவினால் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது பற்றிய பாடத்தையும் புரிதலையும் நமக்கு ஏற்படுத்தியது. இதனிடையே வானிலை மாறும் போது எம்மாதிரியான நோய்கள் ஏற்படுகின்றன என்பதை காண்போம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்னா ஒருத்தரோட டெம்பரேச்சர் வந்து 41 டிகிரிஸ் போகும்போது அவங்களோட ஹார்ட் பீட் வேகமாகிறது, அப்புறம் ப்ரீதிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேலோ ஆகிறது. இதனால அவங்களுக்கு வந்து நிறைய வாட்டர் லாஸஸ் அண்ட் சால்ட் லாஸஸ் நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈவன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்க்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறத குறைச்சிக்கங்க. 3 to 4 லிட்டர் பர் டே வாட்டர் நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். லூஸ் ஃபிட்டிங்கான க்ளோத்ஸை யூஸ் பண்ணுங்க. ஆரோக்கியம் உள்ளவனுக்கு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் உண்டு. தாமஸ் கார்லைல் உதிர்த்த பொன்மொழி அது. உடல் குறைபாடுகளுக்கு வழங்கும் அதே அக்கறை மன அழுத்தத்திற்கு காட்டப்படுவதில்லை என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. மனநோய் பற்றிய பொதுவான கருத்து மேம்பட்டிருந்தாலும் மனநோய்க்கு எதிரான களங்கம் இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றது. ஒருத்தருக்கு மனநோய் பட்டால் உடனே அவரை பைத்தியம் என்று சொல்வோம். மனநோய் என்பது ஒரு பெரிய சமூக பிரச்சனையா நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு சமூக பிரச்சனையாக கருத்துப்படுத்துவது மட்டுமல்லாமல் தனிநபர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு சமூக பிரச்சனைகளாலும் அடிக்கடி விளைகிறது. பொதுமக்கள் ஒவ்வொருவரிடமும் உதவலாம். அதாவது we can help. பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது, அதாவது ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நாம் பேசும் விதம் make them comfortable so that they can talk to you openly. மனநல விழிப்புணர்வு சிகிச்சை நாட வேணும். ஒவ்வொரு செயலும் அவர்கள் எழுதி வைக்கலாம், எழுதி வைத்து அவர்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் எப்படி அவர்களுக்கு செய்கின்றது, தவறு செய்திருக்கிறார், அந்த தவறிலிருந்து எப்படி வெளியாகுவது என்று சொல்லலாம். நினைவாற்றலை பயிற்சி செய்வது, நினைவாற்றல் தியானம் போன்றது, உடற்பயிற்சி, யோகா அல்லது குறைந்த தாக்க உடற்பயிற்சி, இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு நினைவாற்றல் அதிகம் உண்டாகும்.
சுகாதாரம் அனைவருக்குமானது எனும் கருப்பொருளில் இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது. சுகாதார சேவையை பெறுவதில் இருந்து ஒருவரும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதை அது உணர்த்துகிறது. எல்லோருக்கும் சுகாதார சேவை கிடைக்கப்பெறும் அதே வேளையில் சுய சுகாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள மறந்துவிடக் கூடாது அல்லவா? ஆரோக்கியம் உண்மையான நட்பை போன்றது. இழக்கும் வரை அதன் மதிப்பை நாம் உணர்வதில்லை. கையில் உள்ளவரை ஆரோக்கியம் வரம் என்பது நமக்கு புரிவதும் இல்லை. ஒன்றை நினைவில் கொள்வோம், நாவிற்கு ருசிப்பவை உடலுக்கு நல்லதல்ல, உடலுக்கு நல்லவை ருசிப்பதும் அல்ல. ருசிக்காக மட்டுமின்றி பசிக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் உண்போம். வருமுன் காப்போம், உடல் நலம் பெறுவோம். ஆர்டிஎம்காக சூர்யா சம்பத். உடல் உறுப்புகளை வாங்கும் விற்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் கடுமையாக கருதப்படும். குறிப்பிட்ட சாரார் மீது மேற்கொள்ளப்படும் அந்நடவடிக்கை மருத்துவ நெறிகளுக்கு எதிரானது என சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா எச்சரித்தார். உயிருடன் இருப்பவர் அல்லது உயிர் இழந்த பின் ஒருவரின் சடலத்தில் எடுக்கப்பட்ட உறுப்புகளை கொண்டே நாட்டில் உடல் உறுப்பு தானமும் மாற்று அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்படுகின்றன. 1974 மனித இழைய சட்டத்துக்கு இணங்க உடல் உறுப்பு தானம் செய்ய ஒப்புதல் வழங்கிய ஒருவர் உயிர் இழந்த பின்னர் அவரின் சடலத்தில் இருந்து மருத்துவ தேவைக்காக உடல் உறுப்புகள் எடுக்கப்படுகின்றன. நாட்டில் மருத்துவ நெறிகளுக்கு உட்பட்டு உடல் உறுப்பு தானம் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய தானம் செய்ய விரும்புவோர் முன்கூட்டியே தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அது குறித்து தெரிவிப்பது அவசியம் என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் வலியுறுத்தினார். நாட்டின் புதிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான மாய் ஏர்லைன் இவ்வாண்டு இறுதிக்குள் 45 லட்சம் பயணிகளை கவர இலக்கு வைத்துள்ளது. புதிய வழித்தடங்கள் மற்றும் விமானிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் வழி அந்த இலக்கை எட்ட முடியும் என அதன் தலைமை செயல்முறை அதிகாரி ரெய்னத்யோ நம்பிக்கை தெரிவித்தார். மாய் ஏர்லைன் வாயிலாக இதுவரை 5,30,000 பயணிகள் கோத்தா கினபாலு, குச்சிங், லங்காவி, கோத்தாபாரு, பினாங்கு, தாவாவ், சிபு, மீரி ஆகிய 8 இடங்களுக்கு பயணித்துள்ளனர். 3,204 பயணங்களில் 1,884 பயணங்கள் கிழக்கு மலேசியாவை உட்படுத்தியுள்ளன. அதில் கோலாலம்பூரில் இருந்து கோத்தா கினபாலுவுக்கான பயணங்களுக்கான கோரிக்கை அதிகமாக உள்ளதால் சபா சரவாக்கிற்கான பயணங்களை கட்டம் கட்டமாக உயர்த்துவதன் மீது கவனம் செலுத்தவிருப்பதாக அந்த விமான நிறுவனம் தெரிவித்தது. ஸ்லாங்கூர் சிராசிலுள்ள வீடொன்றில் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு. குடியிருப்பாளர்கள் அதிர வைத்த அந்த சம்பவத்தால் தொடர்புடைய வீட்டின் முன்புறம் சிறு அளவில் தீ மூண்டது. அதிகாலை 3:53 மணியளவில் அந்த குண்டு வீச்சு நடந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் மோர்னி மமாட் அறிக்கையில் தெரிவித்தார். சிறு அளவில் தீ மூண்டதே தவிர அதனால் எந்தவொரு உயிருடன் சேதமும் ஏற்படவில்லை என அவர் கூறினார். பேரா பாசார் பசார் இப்போ சந்தை பகுதியில் 128,000 ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருளுடன் 25 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டார். அவரை சோதனை செய்ததில் 3,660 கிராம் எடை கொண்ட 8 பொட்டலம் ஹெரோயின் வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி யஹ்யா அசான் தெரிவித்தார். மேல் விசாரணைக்காக அந்த ஆடவர் 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சப்பாங் அனைத்துலக பந்தய தளத்தை மேம்படுத்த 2 கோடி ரிங்கேட் மானியம் வழங்கப்படும். நாட்டின் புகழ்பெற்ற பந்தய தளமாக உருவெடுக்க அந்த நிதி பயன்படுத்தப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் அனாயோ தெரிவித்தார். உள்நாட்டு அனைத்துலக பந்தயங்களை மீண்டும் முந்தச் செய்ய அது உதவும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பொருளாதார துறைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதால் ஏப்ரல் மாத வாக்கில் நாட்டில் அதிகமான அனைத்துலக ஆட்டங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே செப்பாங் அனைத்துலக பந்தய தளத்தின் வசதிகளை மேம்படுத்த 2 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்படுகிறது. புதிய வீரர்களுக்கு திறனூட்டும் திட்டத்துக்கு அரசாங்கம் மானியம் வழங்குவதாகவும் ஆனா அறிவித்தார். செப்பாங்கில் SIC பணியாளர்களுடன் ரமதான் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். மாஸ்டர்ஸ் ஆலியன்ஸ் பூப்பந்து போட்டி காலிறுதி சுற்றில் வெற்றிகரமாக தடம் பதித்தார் நாட்டின் ஒற்றையர் வீரர் லியோங் ஜுன் ஹாவ். ஜப்பானின் கோக்கி வத்தானபேயை 21-16, 21-19 என வீழ்த்தி அவர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார்.
உலக தரவரிசையில் 36ஆம் நிலையில் இருக்கும் வாத்தானாபேவை தோற்கடிக்க ஜுன்ஹாவ் 50 நிமிடங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டார். முதல் சட்டில் 14-19 என வெற்றியை பறிகொடுத்த அந்த மலையக சிங்கம் 21-19 என ஆட்டத்தை நிறைவு செய்தார். உலக தரவரிசையில் 79ஆம் நிலை வகிக்கும் ஜுன்ஹாவ் இன்றிரவு நடைபெறும் காலிறுதி சுற்றில் டென்மார்க்கின் மேக்னஸ் ஜொஹான்சனுடன் மோதுகிறார். காலிறுதி சுற்றில் சென் தாங்ஜி, தோ ஈவை தேசிய கலப்பு இணையும் களம் காண்கின்றனர். இந்தியாவின் சாய் பிரித்திக்கையும் தனிஷா கராஸ்தோவையும் சந்தித்த அவர்கள் இருவரும் 21-23, 21-17, 21-21 என வெற்றி பெற்றனர். ஆயினும் அந்த ஆட்டம் நாட்டின் வீரர்களுக்கு சுலபமாக அமைந்துவிடவில்லை. முதல் சட்டை 21-23 என பறிகொடுத்த மலேசிய வீரர்கள் கடும் போராட்டத்துக்கு பின் 23-21 என ஆட்டத்தை நிறைவு செய்தனர். காலிறுதியில் அவர்கள் இருவரும் சீனாவின் ஜியாங் ஜென்பாங், வெய் யாசின் இணையுடன் பல பரீட்சை நடத்துவர். காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்திருக்கும் மற்றொரு தேசிய இணையாக சன் பெங் சூனும் சியா ஈசியும் திகழ்கின்றனர். தைப்பே இணையான சாங்கோச்சி லீ சி சென்னை 21-12, 10-21, 21-16 என வீழ்த்தி அவர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். எதிராளியை சாய்க்க அவர்களுக்கு தேவைப்பட்டது 54 நிமிடங்கள் மட்டுமே. அடுத்த சுற்றில் அவர்கள் ஆடனன் மௌலானா, நீட்டா வைலினா மார்வா இந்தோனேசிய இணையை எதிர்கொள்கின்றனர். குரலும் விளக்கமும். குறள் 1292. உராதவர் கண்ட கண்ணும் அவரை செராரென சேரியின் நெஞ்சு. நெஞ்சே, அவர் என் மீது அன்பு காட்டவில்லை என அறிந்திருந்தும் நம்மை கண்டால் வெறுக்க மாட்டார் என நம்பி அவரிடம் செல்கிறாயே என தலைவி தன் நெஞ்சை கடிந்து கொள்வதாய் அமைகிறது அந்த குறட்பா. லண்டன் மிருக காட்சி சாலையில் அழிவின் விளிம்பில் உள்ள சுமத்ரா புலிகள், பாலைவன கீரிகள், குரங்குகள் ஆகியவை ஈஸ்டர் முட்டைகளுடன் குதூகலித்து விளையாடும் காட்சி தொகுப்புடன் நிறைவடைகின்றன. RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.